சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர், பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, நாளை மீண்டும் ஒரு பரிணாம வளர்ச்சியோடு உதயமாக இருக்கின்ற எங்களுடைய அன்பு இளவல் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாளை மீண்டும் ஒரு பரிணாம வளர்ச்சியோடு உதயமாக இருக்கின்ற எங்களுடைய அன்பு இளவல் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பவள விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர், பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, நாளை மீண்டும் ஒரு பரிணாம வளர்ச்சியோடு உதயமாக இருக்கின்ற எங்களுடைய அன்பு இளவல் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாளை மீண்டும் ஒரு பரிணாம வளர்ச்சியோடு உதயமாக இருக்கின்ற எங்களுடைய அன்பு இளவல் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பவள விழாவிற்கு தமிழக அமைச்சரவையில் நாளை மாற்றம் வரலாம் என்று தகவல் வெளியான நிலையில் தற்போது செல்வ பெருந்தகை சூசகமாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தெரிவிப்பதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய தகவல்களை விரிவாக தெரிவிப்பதற்கு. நிச்சயமாக பவித்ரா, தமிழக அமைச்சரவையில் மாற்றம் நாளை வெளியாகும் என்ற ஒரு தகவல் இன்று காலை முதலே கசிந்த நிலையில தற்போது இதனை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில திமுகவினுடைய பவள விழாவில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நாளை புதிய பரிணாமத்தில் அமைச்சர் உதயநிதியை நாம் பார்க்க இருக்கிறோம் என்ற ஒரு தகவலை அவர் மேடையில் பேசும்போது தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நாளை அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்பதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. குறிப்பாக இந்த அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்த்தப்படுவதற்கான ஒரு அறிவிப்பை ஏற்கனவே ஆளுநருக்கு தமிழக அரசு சார்பில் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக துணை முதலமைச்சராக உதயநிதி, அதே போன்று அமைச்சர்கள் ஒரு சிலரை அமைச்சரவையிலிருந்து நீக்குவதும், புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதும், இலாக்காக்களில் மாற்றங்கள் கொண்டு வருவதும் என ஒரு நீண்ட நெறிய ஒரு அறிக்கையை தான் இந்த அறிவிப்பாக ஆளுநருக்கு தமிழக அரசின் சார்பாக அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் செல்வ பெருந்தகை பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது அரசியல் வட்டாரத்தில் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக பட்டியலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு உயர்கல்வித்துறை செல்ல இருக்கிறது என்ற ஒரு தகவல், அதே போன்ற உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடிக்கு மருத்துவத்துறை செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மதிவேந்தன், அதே போல செஞ்சி மஸ்தான் போன்றவருடைய பதவிகள் எல்லாம் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மனோ தங்கராஜனுடைய பதவியெல்லாம் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்திலையும் தலைமைச் செயலக வட்டாரத்திலையும் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த அமைச்சரவையினுடைய மாற்றத்தினுடைய இது அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையாக, அடுத்த கட்ட ஒரு நிகழ்வாக செல்வ பெருந்தகை பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது அரசியல் வட்டாரத்தில் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. எனவே நாளைய தினம் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த கருத்து இன்னும் கூடுதலாக்கி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த அடிப்படையிலேயே செல்வ பெருந்தகையும் பேசியிருக்கிறார். நாளை புதிய பரிணாமத்தில் உதயநிதியை நாம் பார்க்க இருக்கிறோம் என்று அவர் பேசியிருப்பது தற்போதைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பவித்ரா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.